அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு வணக்கம். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படின்னு ஒரு சின்ன வழிமுறைகளை நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்கிறார், இந்த உடலை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரம் மருந்து. மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் கற்றோர் நூலோர், கற்றவர் சொன்ன வழிமுதலா எண்ணிய மூன்று. வலி அப்படின்னு சொன்னா காற்று, காற்று மண்டலம் சொல்லுவோம். வலி அப்படின்னு சொன்னா வாதம். எண்ணிய மூன்று, வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றும் சீராக வைத்தோமானால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது அதிகமானாலோ குறைந்தாலோ நோய் செய்யும்னு நம்மளுடைய குறள் நமக்கு இதை உணர்த்துகிறது. அப்ப இந்த மூன்றையும் சீராக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு யோகாசனம் உதவி பண்ணுது. இந்த வாத தோஷத்தை, இந்த வாத நாடியை சீராக வைத்துக் கொள்வதற்கு நம்ம இடுப்புக்கு மேல் உள்ள பகுதியை முன்னால் குனிந்து முன்னால் வளைந்து பண்ணக்கூடிய ஆசனாக்கள். உதாரணத்திற்கு பாதகஸ்தாசனம், பக்ஷிமோத்தாசனம், ஜானுசிரசாசனம், இதெல்லாம் நமக்கு வாதத்தை சீர் செய்து உதவிகரமாக நமக்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். இந்த பித்த தோஷத்தை, பித்த நாடியை சீர் செய்வதற்காக எந்த ஆசனா உதவி பண்ணும்னா, இந்த இடுப்புக்கு மேல் உள்ள பகுதியை பின்னால் வளைத்து செய்யக்கூடிய பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனம். உதாரணத்திற்கு நம்மளுடைய பூரண சக்கராசனம், சக்கராசனா, புஜங்காசனா, இதெல்லாம் நமக்கு நல்ல பித்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். அடுத்தது கபத்தை சீராக வைத்துக் கொள்வது. அது என்னன்னா, நமக்கு ட்விஸ்டிங் பண்ணக்கூடிய ஆசனா, இந்த இடுப்பை முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்கள். அதெல்லாம் என்னன்னா, திரிகோணாசனா, பார்ஸ்வ திரிகோணாசனா, பார்ஸ்வ உத்தானாசனா, பார்ஸ்வ கோணாசனா, நம்ம உடலை இடுப்பை முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்கள். இதெல்லாம் நமக்கு கபத்தை சீர் செய்யும். இப்படி இந்த மூன்று வித தோஷங்களையும் மூன்று நாடிகளையும் சீராக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு யோகாசனங்கள் ரொம்ப எளிமையாக நமக்கு உதவி செய்கிறது. தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடம் இந்த யோகாசனத்திற்கு ஒதுக்கி நம் உடலை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். தினசரி பயிற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.